நாம் இப்படி இருக்கலாகாது. யாக்கோபு 3 9 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. விசுவாசிகள் தங்கள் நாவினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், புகழுகிறார்கள். இப்படி செய்து பாடி ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதே நாவினால் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையும் சபிக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். இப்படியாக தேவனை துதிப்பதும் மனுஷரை சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடாது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்கின்றன. தேவனுக்கு எதிராக நிற்கும் மனிதனும் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன்தான். ஆதலால் அந்த மனிதனையும் சபிக்கவோ தூஷிக்கவோ கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து காலையில் தித்திப்பான தண்ணீரும் மாலையில் கசப்பான தண்ணீரும் சுரக்காதே. அப்படி இருக்கும்போது நமது வாயிலிருந்து ஒரே சுவையுள்ள தண்ணீருக்கு ஒப்பான வார்த்தைகள் தானே வர வேண்டும். ஏன் 2 சுவையுள்ள வார்த்தைகள் வருகிறது? நாம் இப்படி இருக்கக்கூடாது என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுக்குமா? திராட்சை செடி அத்திப்பழங்களை கொடுக்குமா? அத்திமரம் அத்திப்பழங்களைத்தான் கொடுக்கும், திராட்சை செடி திராட்சை பழங்களைத்தான் கொடுக்கும், ஒலிவ மரம் ஒலிவ பழங்களைத்தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாம் மாத்திரம் தேவனை துதிப்பதும் மனுஷரை சபிப்பதும் ஆகிய 2 விதமான சுவைகளை கொடுக்கிறோமே, அது எப்படி? இப்படி இருக்கக்கூடாதே. நாம் இப்படி இருக்க காரணம் என்ன? யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் கொடிகள் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னதையும் அறிய வேண்டும். திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் உள்ள கொடிகளாகிய நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனங்கள் சொல்லுகிறபடி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய ஆவியின் கனியை கொடுக்க வேண்டும் என்பதையும், திராட்சை செடியாகிய கிறிஸ்துவால் அன்றி அவருடைய உதவி இல்லாமல் கொடிகளாகிய நாம் தனித்து நின்று ஆவியின் கனியை கொடுக்க முடியாது என்பதையும் அறிந்து நம்ப வேண்டும். ஆவியின் கனியை கொடுப்பதற்கு நாம் நமது நம்பிக்கையை நம்மீது வைத்திருக்கிறோமா அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிறோமா? நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அமையும். நாம் ஆவியின் கனியை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம், ஆனால் தோல்வியடைகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்களில் சொன்னது போல, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்ற நிலையிலேயே நாமும் காணப்படுகிறோம். அதாவது 2 விதமான சுவைகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதாவது தேவனை துதிப்பவர்களாகவும் மனுஷரை சபிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் இன்று நம்மோடு கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை பற்றி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி, அதாவது நம்மில் உணர்த்துகிறபடி நாம் கீழ்ப்படிவோமையானால் நம்மால் ஆவியின் கனியை கொடுக்க முடியும். நாம் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்றும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்றும் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறதை வாசித்து தியானியுங்கள்.
இதுவே திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசம். அப்பொழுது நம்மால் மிகுந்த கனிகளை கொடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாயிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.